ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மொத்தம் 4 வெரைட்டியில் வாழை மரம் இருக்குது. இது பூலாச்சுண்டை மரம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரே ஒரு வாழை குத்தி தான் வச்சோம். அதுலேருந்து இத்தனை வாழை மரம் வந்திருக்கு. தனித்தனியாக ஒரு வாழை மரம் வச்சோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாழைத்தார் தான் வரும். இதில் மொத்தமாக எல்லாத்தையுமே வளர விடுறதுனால வருஷத்துக்கு 2 வாழைத்தார் வரும். இப்போ அடுத்து ஒன்று ரெடியாக போகுது. இன்னும் ஒரு மாதத்தில் இதுவும் பழுத்துரும். இந்த வாழை மரத்தை குளிக்கிற தண்ணி வர்ற இடத்துல வச்சுருக்கோம். டெய்லி இதுக்கு தண்ணி வந்துடும். உரம் மட்டும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சா போதும். இங்கேயும் குளிக்கிற தண்ணி, பாத்திரம் தேய்க்கிற தண்ணி வர்ற இடத்துல வாழை மரம் வச்சுருக்கோம். இது கற்பூரவள்ளி. போன வாரம் தான் இதில் இருந்து ஒரு வாழைத்தார் வெட்டினோம். இப்போ இதில் இன்னும் 2 இருக்குது. இதில் அடுத்து பூ வரும். பூ வர்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலே வாழை இலை நீளமாக போகுதா, இதுக்கு அடுத்து வர்ற இலை வந்து கொஞ்சம் கட்டையாக வரும். அப்படின்னா அதுக்கு அடுத்து பூ வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படியே இதுக்கு பின்னாடியும் ஒரு வாழை மரம் இருக்குது. இதில் 2 இருக்குது. இதில் வாழைத்தார் வந்திருக்கு. இதுவும் ஒரு மாதத்தில் ரெடி ஆகிரும். இதோட தண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குண்டாக இருக்குன்னு. இப்படி நல்லா தண்டு பெருசாக இருந்தது அப்படின்னா வாழைத்தார் நல்லா பெருசாக வரும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது, நல்லா குண்டாக இருக்குது. இன்னும் வாழை மரம் இருக்குது, காமிக்கிறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் வாழை மரம் இருக்குது. இதில் ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் ரோபோஸ்டா இது இருக்குது. அதோட தண்டு கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட்டாக மெரூன் கலர் சேர்ந்து வரும். மற்ற எல்லாமே ரசக்கைலி. இதில் ஒரே ஒரு வாழை மரத்தில் மட்டும் பூ வந்திருக்கு. மற்ற எல்லாமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் பூ வரல. இந்த கேப்பில் தான் இருக்குது பூ வந்திருக்கு. பூ வந்ததும் வாழை மரம் எல்லாம் சரிய ஆரம்பிக்கும் காற்றுக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பு கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா காய் வர வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் இருக்கிற வாழை மரத்துக்கு எல்லாமே சொட்டு நீர் போட்டிருக்கோம். இதுக்கும் டெய்லி தண்ணி விட்டுருவோம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் உரம் கொடுப்போம். இதுலேயே நிறைய குட்டியாக வாழைக்கன்று வருதா. இப்போ அதெல்லாம் அப்படியே விடணுன்னாலும் விடலாம். ஏன்னா ஒரு வாழை மரம் காய்ச்சதுக்கப்புறம் அது அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். அடுத்த வாழை மரம் வளர ஆரம்பிச்சிடும். சில இடத்துல 2 கன்று நிற்கும். அப்படி இருந்தால் மட்டும் ஒரே கண்ணுக்கு நல்லா சத்து போனோம் அப்படின்னா இன்னொன்று எடுத்து தனியாக வச்சிடலாம். வாழை மரம் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. குளிக்கிற தண்ணி போகிற இடத்துல ஒரே ஒரு வாழை குத்தி வச்சா போதும். அது பாட்டுக்கு வளர்ந்து 1 வருஷத்தில் ஒரு வாழைக்குலை கிடைக்கும்.